ஐயா வணக்கம். என் பேர் எஸ் ராஜன். சென்னையில் இருக்கிறோம், புறநகர் பகுதியில். உங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அதில் ஈர்க்கப்பட்டு அதில் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. ட்ரில்லியன் கேமரா சொல்லக்கூடியது, நம்மளுடைய நினைவுகள் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவுகள் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இதுக்கு முந்தி எவ்வளோ ரெய்கி படிச்சிருக்கேன், ப்ராணிக் ஹீலிங் படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ தெராப்பி சொல்லக்கூடியது, அது மேலே அதை பற்றி புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் மூலிமா கூட என்ன சுயமாக என்னை அந்த செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்க முடியல. மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், செய்கிறோம், ஆனால் அது கூட பார்த்திங்கனாக்கா நிறைவாக இல்லை. எனக்கு ஏதோ ஒரு குறையாகவே இருக்குது. மனசில் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இதனாலேயே எதுவும் முன்னுக்கு வர முடியலை, முன்னுக்கு எதையும் செய்ய முடியல. அப்படியே ஒரு மன அழுத்தமாகவே இருந்தது. அது ஏன் வருதுன்னா, ஒரே நினைவுகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது நெகட்டிவ் எண்ணங்கள் தான். இது எப்படி நம்ம விட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். எத்தனையோ நம்ம சொல்லுவோம், நிறைய பரிகாரங்கள் அது இதுன்னு சொல்லுவோம். என்ன செஞ்சாலும் சரி அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மனசில் உடம்புல நிழலில் இருக்கிற மாதிரி அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்த்தேன் நான். இளங்கோ சார் அவங்க இந்த ட்ரில்லியன் கேமரா மூலயமா நம்மளுடைய சக்கரங்களை அனலைஸ் பண்ணி அதுக்கு சில தீர்வுகள் கொடுத்து நல்ல முன்னேற்றம் இருக்கிறதா கேள்விப்பட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருடம் கூட ஆயிடுச்சு. அது 2 வருடத்துக்கு முன்னே இவரை பார்க்கணும்னு நினச்சா பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா தொழில் கூட செய்கிற தொழில் கூட விட்டுட்டு வேறு அதான் மாறி போயிடலான்னு கூட ஒரு எண்ணங்களில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஐயாவை சந்தித்த பிறகு அந்த ட்ரில்லியன் கேமரா மூலிமா அந்த 10 விரல் பதிவு செய்தார். அப்போ இந்த சக்கரங்கள் இன்பேலன்ஸ்டாக இருந்தது சொன்னார். நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, அவரே சொல்லிட்டார், உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு. அது அந்த தீர்வுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறமா திரும்ப சில பயிற்சி கொடுத்து ஆலோசனை கொடுத்து எடுத்தார். கொஞ்சம் நார்மலாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சில பயிற்சி முறைகள் அது ரொம்ப சிறப்பான முறையில் இருந்தது. அதே சமயத்தில் ஒரு 20 நாள் 21 நாளைக்கு நம்மளுடைய ஆராசை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி முறையில் நம்மளை எனர்ஜைஸ் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொன்னார். அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்த பிறகு ஒரு நல்ல மாற்றம் வந்தது. ஏதோ ஒரு பயம் இருந்தது, இந்த பயம் நீங்கி போச்சு. தெளிவாக இருக்குது மனசு. எந்த முடிவும் தைரியமாக எடுக்க முடியுது. தொழில் மாற்றம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை, இது இருக்கிறது செஞ்சு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆச்சு. ஒரு மனதைரியம் வந்த பிறகு எனக்கு ஒரு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவருடைய சேவையை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆழமான நெகட்டிவ் எண்ணப்பதிவுகளை நீக்கிறதுக்கான வழி துல்லியமாக சொல்கிறார். அதுதான், அது நீங்கி போயிடுச்சுன்னா ஒரு மனுஷன் சக்ஸஸ் ஆகிடுவான். ஐயா கிட்ட அந்த விஷயம் தெளிவாக இருக்குது. நிறைய பேர் எல்லோரும் பயன்படுத்திங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் மனசு தான், எல்லாருமே இப்போது மனசு தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா அது சக்கரங்களில் வெளிப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுடைய எண்ணப்பதிவுகள் நம்மளே சுற்றி அது பல மடங்காக வந்துடுது. அந்த நெகட்டிவாகவே ஏறும். நம்ம இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது இல்லை. ஒரு முறையில் நம்ம போகும்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் போயிடுது, சக்கரங்கள் சரிப்படுது. அதுக்கப்புறம் அவர் சொல்லிக் கொடுக்குற பயிற்சி முறைகளை செய்யும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. உணர்றேன் நான். இவ்வளோ வயசுக்கு அப்புறம் எனக்கு இப்போது 57 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு ஹீலிங் மெத்தடில் எனக்கு அவர் சரி பண்ணதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். என்னை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். வாழ்க வளமுடன். குருவே சரணம். நன்றி.